எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம வந்து அனீமியா ரத்த சோகை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ரத்த சோகையில் வந்து குழந்தைங்களை எப்படி பாதிக்குதுன்னு பற்றி பார்த்தோம். குழந்தைங்களை எப்படி ரத்த சோகை பாதிக்குதுன்னா, அவங்க ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, அவங்க விளையாண்டுட்டு வரும்போது அவங்க வந்து மண்ணில் கை வச்சு விளையாடுவாங்க. அதில் வந்து மண்ணில் வந்து குடல் புழுவோட முட்டைகள் இருக்கும். அதை வந்து அவங்க நகை கண்ணுக்குள்ளே போய் அதான் வீட்டில் வந்து அவங்க வாயில் வச்சு சாப்பிடும் போதோ இல்லை ஏதாவது ஃபுட்டில் சாப்பிடும் போதோ வயிற்றுக்குள்ளே போய் புழுவாக மாறதுக்கு குடல் புழுவாக மாற அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வெளியில் குழந்தைங்க விளாண்டுட்டு வந்தால் வீட்டில் உடனே ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள். நெயில்ஸு நகை இருந்தால் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து குடல் புழுவிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அடல்ட் பெரியவங்களுக்கு எப்படி வந்து பாதிக்குதுன்னா, ஹூக்வாம் கொக்கி புழுன்னு ஒரு புழு இருக்குங்க. அது வந்து எப்படின்னா காலில் வெறுங்காலில் வந்து விவசாயிகள்லாம் ஃபார்மர்ஸ்லாம் வேலை செய்வாங்க. அந்த கால் தோல் வழியாகவே அந்த கொக்கி புழு உள்ளே போய் ரத்தத்தில் கலந்து அது வந்து குடல் புழுவாக மாறி அனிமியா உங்கள் ரத்தத்தெல்லாம் உரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பெரியவங்க வந்து செருப்பு போட்டு தோட்ட வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் செருப்பு போட்டு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 6 மந்த் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை சாப்பிட்டு அவங்க வந்து டிவார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அனீமியா வந்து காமனாக இருக்கும். எல்லாரும் ஏன் வருதுன்னா, அவங்க ஃபிசியாலஜிக்கலாக அதாவது நார்மலாகவே அவங்க வந்து குழந்தைக்கும் சேர்த்து இதயம் வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கும். அப்படி ரத்தம் அதிகரிக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து கூடும்போது ரெட் செல் மாஸ் ரத்த அணுக்கு சிவப்பணுக்களோட மாஸ் குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அனிமியா வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதம் சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் வந்துட்டே இருக்கும். அதனாலேயும் வந்து அனிமியா வர சான்சஸ் அதிகங்க. இப்போது அம்மா வந்து ரத்த சோகை இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்னால் குழந்தைக்கு என்ன பாதிக்கணும்னா, குழந்தை எடை குறைவாக பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லுவோம். முதிர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய உருவாக்க சான்சஸ் இருக்குது. அம்மாங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நோய் தொற்று வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. சரி, இப்போ வந்து எப்போ ரத்தம் ஏற்றணும், எப்போ மாத்திரை சாப்பிட்ணும், எப்போ வந்து சாப்பாடுலேயே சரி பண்ணிக்கலாம் இந்த ரத்த சோகைன்னு பார்ப்போம். 10க்கு மேலே ஹீமோகுளோபின் இருந்தால் நீங்கள் சாப்பாடு உணவுலேயே சரி பண்ணலாம். அயன் டேப்லெட்ஸும் சும்மா கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக எடுத்தால் போதும். பட் 7 to 9 10 இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் அவங்க வந்து கட்டாயம் அயன் டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் 7 கீழே இருந்தால் அவங்க வந்து சிவியர் அனிமியான்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரத்தம் பிளட் ஏற்றி தாங்க ஆகணும். இப்போ அயன் டேப்லெட்ஸ் எப்படி சாப்பிட்லான்னா, அவங்க வந்து பாலோட சேர்த்து அயன் டேப்லெட் சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். எலுமிச்சம்பழ ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா உடனே அந்த அயன் வந்து உங்கள் பிளட்டில் அப்சார்ப் ஆகி குயிக்காக வந்து உங்கள் அயன் கான்டென்ட் ரைஸ் பண்ணும். இப்போ உணவில் சரி பண்ணலாம் பற்றி சொன்னாங்களே, என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அயன் கான்டென்ட் ரைஸ் ஆகும்னு பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வந்து எந்தெந்த ஃபுட்டில் வந்து அயன் கான்டென்ட் அதிகமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு முட்டையை நீங்கள் வந்து மஞ்சக்கருவோட தாராளமாக சாப்பிட்லாங்க. அதில் தான் அயன் கான்டென்ட் ஃபுல்லாக ரீச் ஆகும். அதே மாதிரி செல்ஃபிஷ்னால் இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அயன் கான்டென்ட் ரீச் ஆகும். அப்புறம் வந்து கீரை வகைகள், எல்லா கீரையிலையும் அயன் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு உங்கள் ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸு, நட்ஸுனால் உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து சயா சீட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கான்டென்ட் ரைஸ் ஆகும். அப்புறம் மீன் வந்து ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் அயனுங்க. மீன் வந்து ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் அயன். அதே மாதிரி மட்டன், ரெட் மீட், கோழியோட மட்டனில் தான் அயன் கான்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சுவரொட்டி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அயன் கான்டென்ட் குயிக்காக ரைஸ் ஆகும். தானிய வகைகள் எல்லா தானியத்துலேயும் அயன் அதிகமாக இருக்குது. ட்ரைடு ஃப்ரூட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச திராட்சை, அதுலேயும் அயன் அதிகமாக இருக்குங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி அயன் கான்டென்ட் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் மட்டனே அதிகமாக சாப்பிட்டீங்கனாலோ அது வந்து ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குங்க. அதனால் வீக்லி 2 days மட்டும் சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. எல்லாரும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹைஜீனிக்கான ஃபுட் எடுத்துக்கோங்க, லைஃப் ஸ்டைலை நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.